Hi students, நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளத்திலேயே ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. The displacement of your body is given to be proportional to the cube of time elapsed. இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இதை வேணால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடும். ஸோ டைம் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, கியூப் பவரில் ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு இருக்கு. அப்போ கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாவில் எக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டி பவர் கியூப், அதாவது டைம் வந்து கியூப்பில் இருக்குது. So the magnitude of the acceleration of the body is directly proportional to t power n. So இதோட acceleration அதோடைய proportional power வந்து டயத்தோட பவர் வந்து t power n-னா find the value of n-ன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த n-ன்ற இந்த பவரோட வேல்யூ மட்டும் நம்ம சொன்னால் போதும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இதெல்லாம் ஒன்பாரில் அடிக்கடி இந்த டேட்டா மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சு கேட்கலாம். கியூப் அப்படின்றதுக்கு பதிலாக ஃபோர்த் பவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ஃபிஃப்த் பவர்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சிம்பிளாக இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணால் போதும். velocity அப்படின்றது என்னது, rate of change of displacement dx by dt. ஸோ அப்போ நம்ம ஒன் டைம் இதை டெரிவ் பண்ணால் போதும். நம்ம எல்லாரும் தெரிஞ்ச சிம்பிளான ஒரு டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா என்ன, dx பவர் n by dx ஈக்குவல் டு n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் இல்லையாப்பா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல டீயை தான் நம்ம என்ன செய்கிறோம், டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் யாருப்பா, டி கியூப் இல்லையா, ப்ரொபோர்ஷனல் பவர் ஆஃப் டைம் வந்து கியூப்பில் இருக்குது. அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கியூப் பவர் என்னது 3t, t அதோடைய பவர் வந்து 3 - 1 பார்க்கும்போது ஸ்கொயர், சரிங்களாப்பா. ஸோ இது வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஆக்சிலரேஷன் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லலாம். அல்லது இதே செகண்ட் டெரிவேட்டிவ் ஒரு 2 டைம்ஸ் டெரிவ் பண்ணுற மாதிரி இருக்கணும், டி ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர்ட் அப்படின்னு போடலாம். இந்த வெலாசிட்டியை டெரிவ் பண்ணியிருக்கும் இல்லையா, இதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த வெலாசிட்டியோட வேல்யூ இப்போ என்ன பார்த்துறீங்க, 3t பவர் ஸ்கொயர். ஸோ அப்போது இந்த டேர்மை 3t ஸ்கொயர், டி ஸ்கொயர் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும். அப்போது பவர் n வந்து 2ன்னு இருக்குது அப்படின்னா இங்கே நமக்கு எப்படி எழுதுவோம், 2t பவர் 2 - 1 என்னதுப்பா 1 தான், அதனால் 2t. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 6t அப்படின்றதுல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சிலரேஷனுடைய ப்ரொபோஷனல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டி பவர் n அப்படின்னா அந்த என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்னது, 1. ஸோ அதை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ n is equal to 1. இது ஆக்சிலரேஷன் கேட்டிருந்தா n equal to 1. இன்கேஸ் வெலாசிட்டி கேட்டிருந்தாங்கன்னா இதோடைய பவர் என்னவாக இருந்திருக்கும், இங்கே n equal to 2, சரிங்களாப்பா. நம்மளுக்கு கொடுத்துருந்ததில் இனிஷியலாக என்ன செஞ்சுருந்தாங்க, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பவர் n கியூப்னு இருந்துச்சு, சரிங்களா. டைமோடைய பவர் வந்து கியூப்னு இருந்துச்சு. வெலாசிட்டிக்கு எவ்வளோ இருந்துச்சு, டைம் வந்து டி ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சு. என்னோட வேல்யூ டி ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 2. அதேமாரி இப்போ ஆக்சிலரேஷனுக்கு n ஈக்குவல் டு 1. கியூப் பவர் அப்படின்ற இடத்துல 4 பவர் ஆஃப் டைம் எலாப்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஆக்சிலரேஷன் என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.